ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம். நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுகளில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மேசராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களை அளிக்க போகுது அப்படிங்கிறத பற்றியும், அவங்களுடைய உடல் நலம், சுகாதார நிலை, குடும்ப வாழ்க்கை, திருமண வாழ்க்கை, குரு பயிற்சி பலன்கள், இப்படி எல்லாத்த பற்றியும் இந்த வீடியோ பதிவுகளில் நான் உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் முழுசாக பாருங்கள். அப்போ தான் நான் என்ன சொல்ல வரேங்கிறது உங்களுக்கு புரியும். அது மட்டும் இல்லாமல் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கீழே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிடுங்க. அப்போ தான் இது போன்ற ஆன்மீகம் சம்மந்தமான வீடியோக்கள் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வரக்கூடிய புத்தாண்டு எப்போவுமே எல்லாருக்குமே ஒரு புதிய நம்பிக்கையை தான் கொண்டு வரும். பல நம்பிக்கைகள் நனவாகி மக்களுக்கு மகிழ்ச்சியை தரும், மற்றும் சில நம்பிக்கைகள் நிறைவேறுவதில்லை. சிலர் சிறப்பு எதுவும் செய்யாமல் நிறைய பெறுகிறார்கள், மற்றும் சிலர் வரும் ஆண்டில் கடினமாக உழைத்து சிறந்த பலன்களை பெறுகிறார்கள். அத்தகைய சூழ்நிலையில் நீங்கள் சுப காரியங்கள் அறிந்து கொள்வது நல்லது. எந்த நேரம் நல்லது, எது பலவீனமானது, உங்கள் இலக்கை அடைய எந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்த வேண்டும் அப்படிங்கிறத பற்றி நான் இப்போ தெளிவாக உங்ககிட்ட சொல்ல போகிறேன். வரக்கூடிய புத்தாண்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு கலவையான ஆண்டாக தான் இருக்குன்னு சொல்கிறாங்க. தொழில் வீட்டின் அதிபதியின் நிலை இந்த ஆண்டு உங்கள் வேலையில் கடினமாக உழைக்க வேண்டும். அது மட்டும் இல்லாமல் அதனுடன் ஒப்பிடும்போது விரும்பிய பலன்கள் கிடைக்காமல் போகவும் வாய்ப்பு உள்ளது. நிதி வாழ்க்கையில் வருமானம் நன்றாக இருக்கும், ஆனால் நீங்கள் அதிகம் சேமிக்க தவறவிடலாம். நிலம், கட்டிடம் மற்றும் வாகனம் தொடர்பான விஷயங்களுக்கு சரியாக இருக்கும் இந்த நேரம். கல்வியின் பார்வையில் வருகின்ற 2026ஆம் ஆண்டு சிறப்பாக இருக்கும். உங்களுடைய காதல் வாழ்க்கைக்கு மிகவும் சிறப்பு வாய்ந்தது என்று சொல்லலாம். வருகின்ற வருடம் திருமணமாகாதவர்களுக்கு வரும் காலம் நன்றாக இருக்கும். திருமண வாழ்க்கைக்கு இந்த நேரம் சாதகமாக இருந்தாலும் குடும்ப வாழ்க்கையில் சில ஏற்றத்தாழ்வுகளை நீங்கள் காணலாம். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கிய கண்ணோட்டத்தில் பலவீனமாக இருக்க வாய்ப்பு உள்ளது என்பதால் இந்த ராசிக்காரர்கள் தங்கள் ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டியிருக்கும். வருகின்ற புத்தாண்டு உங்களுக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சுக்கிரன் மற்றும் புதனின் மாற்றங்கள் உங்களை தெளிவு மற்றும் பாசத்துடன் தொடர்பு கொள்ள தூண்டும். அது மட்டும் இல்லாமல் குடும்பம் மற்றும் நண்பர்களுடனான பிணைப்புகள் ஆழமாக அமைக்கப்படும். குறிப்பாக நீங்கள் பகிரப்பட்ட நடவடிக்கைகளில் நேரத்தை முதலீடு செய்தால் நல்லிணக்கம் மற்றும் மன்னிப்புக்கான ஆண்டாக வரும் ஆண்டு உள்ளது. கடந்த கால தவறான புரிதல்களை குணப்படுத்த அனுமதிக்கிறது. புதனின் பிற்போக்கு காலங்கள் தூண்டப்படும். தவறான புரிதல்களில் நல்லிணக்கத்தை பேணுவதற்கு எச்சரிக்கையாக இருக்க வேண்டும். காதல் உறவுகள் திறந்த உரையாடலுடன் வளர வேண்டும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் உணர்வுகளையும் எண்ணங்களையும் புரிந்து கொண்டு செல்லவும். தனிமையின் தருணங்களை தழுவுங்கள். உணர்ச்சி முன்னேற்றங்கள் உங்களுக்கு சாத்தியமாகும். நேர்மறையான மாற்றங்களுக்கு வழிவகுக்கும். செவ்வாய் சில உணர்ச்சி தீவிரத்தை தூண்டும். தனிப்பட்ட வளர்ச்சிக்கான உந்து சக்தியாக இதை பயன்படுத்தவும். அன்புக்குரியவர்களின் ஆதரவு உங்கள் பயணத்தை மேம்படுத்தும். அது மட்டும் இல்லாமல் உணர்ச்சி கொந்தளிப்பு காலங்களில் ஆறுதலையும் புரிதலையும் உங்களுக்கு வழங்கும். அது மட்டும் இல்லாமல் உங்கள் அடையாளத்தில் சிரோன் இருப்பதால் குணப்படுத்துதல் மற்றும் ஆரோக்கியத்தில் வலுவான கவனம் உங்களுக்கு உள்ளது. மனதையும் உடலையும் சமநிலைப்படுத்தும் புதிய சுகாதார முறைகளை தொடங்க இது ஒரு சிறந்த நேரமாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் மன அழுத்தம் உங்கள் மனநிலையையும் ஆற்றலையும் பாதிக்கும் என்பதால் உங்கள் உடலில் இருந்து வரும் சிக்னல்களை கவனியுங்கள். வழக்கமான உடல் செயல்பாடு மற்றும் நினைவாற்றல் நடைமுறைகள் உங்கள் நல்வாழ்வை அதிகரிக்கலாம். ஒட்டுமொத்த உயிர் சக்தியை ஆதரிக்க நீங்கள் போதுமான ஓய்வு பெறுகிறீர்கள். உங்களுக்கான அதிர்ஷ்ட நிறங்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா சிவப்பு, வெள்ளை. அதிர்ஷ்ட எண்கள் என்னன்னு பார்த்தீங்கன்னா 3, 8, 11. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் AM. உங்களுடைய தொழில் வாழ்க்கை எப்படி இருக்கும்னு பார்த்தீங்கன்னா, செவ்வாய் மற்றும் புளூட்டோ குறிப்பிடத்தக்க இயக்கங்களை செய்வதன் மூலம் லட்சிய இலக்குகளை நோக்கி உங்களை தள்ளும். ஆற்றலின் எழுச்சியை நீங்கள் உணர்வீர்கள். புதிய வாய்ப்புகள் உங்கள் வழியில் வரும். குறிப்பாக தேர்ந்தெடுக்கப்பட்ட மன்றங்களில் நெட்வொர்க்கிங் செய்யும் போது. ஆண்டின் தொடக்கத்தில் தொடங்கப்பட்ட திட்டங்கள் ஆண்டின் நடுப்பகுதியில் கணிசமான வளர்ச்சிக்கு வழிவகுக்கும். அது மட்டும் இல்லாமல் மனக்கிளர்ச்சியான முடிவுகளுக்கு எதிராக பாதுகாக்கவும். உங்கள் நகர்வுகளை திட்டமிடுவதற்கு நேரம் ஒதுக்குங்கள். குறிப்பாக எதிர்பாராத நிகழ்வுகளால் சவால் செய்யப்படும் போது மாற்றியமைக்கும் திறன் முக்கியமாக இருக்கும் உங்களுக்கு.
இந்த காலகட்டத்தில் உங்களோட பயணம் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சந்திரன் மற்றும் வியாழனின் இயக்கங்கள் ஆய்வு மற்றும் குறுகிய பயன்களை ஊக்குவிக்கிறது. பொழுதுபோக்காகவோ அல்லது வேலைக்காகவோ பயணம் புதிய அனுபவங்களையும் தனிப்பட்ட வளர்ச்சியையும் உங்களுக்கு தரும். தங்கும் இடங்கள் குறிப்பிடத்தக்க அர்த்தங்களை கொண்டுள்ளதாக உள்ளது. நுண்ணறிவு மற்றும் ஆக்கப்பூர்வமான உத்வேகத்தை வழங்குகிறது. தன்னிச்சையான சாகசங்களும் திறந்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் அனுபவங்களையும் உங்களுக்கு நிறைய தரக்கூடியதாக உள்ளது. சாத்தியமான இடையூறுகளை தவிர்ப்பதற்கும் சுமூகமான பயணத்தை உறுதி செய்வதற்கும் புதன் பிற்போக்கு காலங்களில் முன்கூட்டியே திட்டமிடுவதை உறுதிப்படுத்தி கொள்ளுங்கள். வரக்கூடிய புத்தாண்டில் பல முக்கிய கிரகங்களின் நிலைகளில் மாற்றங்கள் ஏற்பட உள்ளது. இந்த கிரகங்களின் பெயர்ச்சிகளும் நிலைகளும் மனிதர்களின் வாழ்க்கையில் வலுவான தாக்கத்தை ஏற்படுத்துவதாக உள்ளது. குறிப்பாக ராகு, கேது, சனி, குரு போன்ற கிரகங்களின் ராசியில் நீண்டகாலம் பயணம் செய்யும். இதன் காரணமாக சிறிய மாற்றங்களும் பலரின் வாழ்வில் பெரிய விளைவுகளை ஏற்படுத்தக்கூடும். அது மட்டும் இல்லாமல் வரக்கூடிய நாட்கள் சில சவால்களும் அதே சமயம் சில முன்னேற்றங்களும் உள்ளதாக உள்ளது. சனி பகவான் 11ஆம் வீட்டில் இருப்பதால் நிதி ரீதியாக நெருக்கடிகள் நீங்கி எதிர்பார்ப்புகள் நிறைவேறும் காலமாக இருக்கும். அது மட்டும் இல்லாமல் வேலை சூழலை புரிந்து கொண்டு கவனமாக செயல்பட்டால் நேர்மறை எதிர்மறையான பலன்களை பெறலாம். நீங்கள் சில மாதங்களில் ராகு, கேது போன்ற கிரகங்களின் பயிற்சிகளால் நீங்கள் சிக்கல்கள் ஏற்படுத்தக்கூடும். எனவே கவனமாக இருக்க வேண்டும். மேச ராசிக்காரர்களுக்கு பொதுவாகவே கவனத்துடன் செயல்படுவது நல்லது. அது மட்டும் இல்லாமல் நிதி மற்றும் தொழில் ரீதியான முடிவுகளை எடுக்கும்போது நிதானத்தை கடைபிடிப்பது நல்லது. குடும்பத்தினருடனும் நண்பருடனும் நேரம் செலவிடுவதை வலுப்படுத்துங்கள். சில கடினமான காலங்களில் எச்சரிக்கையுடன் செயல்படுவது நல்ல பலன்களை தருவதாக உள்ளது. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் புதிய சொத்து சேர்க்கை உண்டாக்குவீர்கள். குடும்பத்தில் சுப நிகழ்ச்சிகள் நடந்து உண்டாகும். எதிர்ப்புகள் விலகும். ஆரோக்கியம் மேம்பட்டும். அது மட்டும் இல்லாமல் தொழிலில் இருந்து வந்த தடைகள் விலகும். சிலர் புதிய தொழில் தொடங்குவீர்கள். லாபம் அதிகரிக்கும். இயந்திரம், எலக்ட்ரானிக் தொழில்கள் முன்னேற்றம் அடையும். அது மட்டும் இல்லாமல் உழைப்பிற்கேற்ற ஊதியம் இல்லையே என்று வருத்தப்பட்டு வந்த நிலை மாறும். ஊதியம் உயரும். பதவி உயர்வு உண்டாகும். மேலதிகாரிகளின் ஆதரவும் உங்களுக்கு கிடைக்கும். வாழ்க்கையில் இருந்த சங்கடங்கள் உங்களுக்கு விளங்கும். அது மட்டும் இல்லாமல் குடும்பத்தினர் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்பு அளிப்பார்கள். திருமண வயதினருக்கு வரன் தேடி வரும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமண வாழ்வும் அமையும். அது மட்டும் இல்லாமல் குழந்தைக்காக இயங்கியவர்களின் இயக்கமும் தீரும். சிலருக்கு எதிர்பார்த்த வேலை வாய்ப்பும் உண்டாகும். கல்வியில் கூடுதல் கவனத்தை செலுத்துவதன் மூலம் எதிர்பார்த்த மதிப்பெண் கிடைக்கும். ஆசிரியர்களின் ஆலோசனை உங்களுக்கு உயர்வடைய செய்யும். அது மட்டும் இல்லாமல் உடல்நிலை உங்களை அச்சுறுத்தி வந்த நோய்கள் மருத்துவத்தால் விளங்கும். இரத்த கொதிப்பு, சர்க்கரை போன்ற நோய்கள் கட்டுக்குள் வரும். அது மட்டும் இல்லாமல் ஆரோக்கியம் அதிகரிக்கும் உங்கள் உடலுக்கு. குடும்பத்தில் இருந்து வந்த பிரச்சனைகள் விளங்கும். தம்பதியர் ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு செயல்படுவீர்கள். புதிய பொருட்களின் சேர்க்கையுடன் வாகன சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும். பரிகாரம் என்னன்னு பார்த்தீங்கன்னா, சனிதோறும் சனீஸ்வரரை வழிபட்டால் உங்களுடைய வாழ்வு வளமாகும். உங்கள் ராசிக்கு தொழில் லாபஸ்தானத்தின் அதிபதியான சனி பகவான் இதுவரை தொழில் ஸ்தானத்தில் சஞ்சரித்த நிலையில் முதல் லாபஸ்தானத்தை 11ஆம் இடத்தில் சஞ்சரிப்பதால் உங்களுக்கு நன்மையே அதிகரிக்கும். பணவரவும் உண்டாகும். உயர்ந்த பதவிகள் இனி உங்களை தேடி வரப்போகிறது. நீங்கள் தொட்டதெல்லாம் துலங்கி உங்கள் நிலையை உயர்த்தப் போகிறது. அது மட்டும் இல்லாமல் கலைத்திரையினர், கலை அதிர்ஷ்டக்காரர்கள் என கூறப்படும் சுக்கிரன் பராக்கிரமான எனப்படுவார். செவ்வாயின் அம்சத்தில் பிறந்திருக்கும் உங்களுக்கு இந்த சனிப்பெயர்ச்சியின் பலன்கள் கொட்டும். அது மட்டும் இல்லாமல் பணமழை அதிகரிக்கும். பெரிய அதிர்ஷ்ட வாய்ப்புகள் உங்களுக்கு உண்டாகும். செல்வம், செல்வாக்கு, புதிய பொறுப்பு என நல்ல மாற்றங்களை காண்பீர்கள். புதிய வாகனம், வெளிநாடு செல்லும் யோகம், திருமணம், வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு புதிய துணை என வரும் நாட்கள் உங்களுக்கு நல்லதாகவே அமையக்கூடிய நாளாக உள்ளது. அது மட்டுமல்லாமல் கேது சிம்மத்திலும் சஞ்சரிக்கும் நிலையில் பணப்புழக்கம் அதிகரிக்கும். தடைபட்டு வருவாய் வந்து சேரும். வெளிநாடு தொடர்புகள் முயற்சிகள் உங்களுக்கு வெற்றியாகும். செல்வாக்கும் அதிகரிக்கும். வாழ்க்கை துணையை இழந்தவர்களுக்கு மறுமணமும் நடக்கும். பொன் பொருள் சேர்க்கையுடன் புதிய வாகன சேர்க்கையும் உங்களுக்கு உண்டாகும்.
என்ன நண்பர்களே, இந்த வீடியோ பதிவுகளில் மேச ராசிக்காரர்களுக்கு வருகின்ற புத்தாண்டு எப்படிப்பட்ட பலன்களையும் அளிக்க போகுது, அவங்களுக்கு நடக்கவிருக்கும் நன்மைகள் என்ன, அவங்க செய்யக்கூடிய பரிகாரங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பற்றி இந்த வீடியோ பதிவுகளில் நான் முழுசாக அவங்கக்கிட்ட சொல்லியிருக்கேன். என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நன்றி.